கடலூர் மாவட்டம் கொடுக்கன்பாளையத்தில் அமையவுள்ள தோல் அல்லாத காலனி தொழிற்சாலை பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு வந்த அதிகாரிகளுடன் அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் லெஸ்ஸிராஜா வழங்க கேட்கலாம். லெஸ்ஸிராஜா, வணக்கம். இந்த சம்பவம் பற்றிய மேலும் விவரங்கள். 3 தினங்களுக்கு முன்பு சிதம்பரம் வருகை தந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 75 கோடி மதிப்பீட்டில் தோல் அல்லாத காலனி பூங்கா கொடுக்கன்பாளையத்தில் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் அந்த கிராம மக்கள் கொடுக்கன்பாளையம் கிராமத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த இடத்தை மக்களுக்கு அனுபவ பட்டா வழங்க வேண்டும், இங்கு அமைவதாக அறிவித்த காலனி பூங்கா வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும், இங்கு காலனி பூங்கா அமைத்து நீர் வளத்தையும் நில வளத்தையும் பாதுகாக்க வேண்டும் கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மீதமுள்ள 50 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த இன்று வருவாய்த்துறையினர் காவல்துறையினருடன் இணைந்து கொடுக்கன்பாளையம் கிராமத்தில் ஜேசிபி இயந்திரங்களுடன் வந்தனர். காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஆவேசமடைந்து ஜேசிபி இயந்திரத்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நிலவில் உள்ளதாக கோட்டாட்சியர் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த கோட்டாட்சியர் நீதிமன்றம் இதுவரையில் தடை உத்தரவு எதுவும் பிறப்பிக்காத நிலையில் பணிகளை தடுப்பது சட்டவிரோதம் என்று தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினரும் பொதுமக்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் காரணமாக கொடுக்கன்பாளையம் பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.